ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. கால்நடை பராமரிப்பு பணி, இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 39 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 கேட்டகரியில் போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. வெளித்துறை காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 252 காலியிடங்கள். தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 30. ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 1 காலியிடம். உள்துறை காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 13. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 296 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. 39 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள், டிப்ளமோ படித்தவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் தகுந்த மாதிரி நிறைய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும் அப்படின்னா, இலவசமாக உங்களுக்கு வேணும்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவர்களுடைய அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் தராங்க. ஸோ அதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். இலவசமாக உங்களுக்கு வேணும்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்படின்னா நேரடியாக போய்ட்டு அலுவலகத்தில் ரூபாய் 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றில் இருந்தே நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது 5/12/2024 முதல் நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னா 8/1/2025. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. கடைசி தேதியாக கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை அவர்கள் கொடுத்துருக்கிற பாக்ஸில் ஒட்டிட்டு அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, ஸோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும். இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலி பணியிடங்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் பதவிகளுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பார்த்துக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலி பணிகளுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் எழுதணும். தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது. உங்களுடைய பிறந்த தேதியை எழுதிவிட்ட பிறகு வயதும் கணக்கிட்டு எழுதணும். பாலினம் ஆண் பெண்ணான்றது எழுதிடணும். நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை எண். உங்களுடைய ஆதார் கார்டில் 12 இலக்க எண் இருக்கும், ஆதார் நம்பர் இருக்கும். ஸோ அதை எழுதணும். அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி, மாதம். விண்ணப்பதாரர்கள் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்.
அதாவது பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட வெளித்துறை மற்றும் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதை குறிப்பிட்டு அதற்கான நகல் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 1/12/2024க்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம் ஆமாம் இல்லையான்றதை மேலே வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம். பொதுவானவை இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம். உறுதிமொழி காலத்தை வந்து பூர்த்தி செஞ்சு அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. இப்போ பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் வாங்கி பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலேருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 4 கேட்டகரிகளை போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் பணிகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு 1/7/2024 அன்று பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளித்துறை காலியாக உள்ள பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் 7 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600 ரூபாய். இதற்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சீட்டு விற்பனையாளர் 13 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சத்திரம் காப்பாளர் 16 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600 ரூபாய். ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில் 2 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் 1 காலிடம். ஸோ இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். சுகாதார மேஸ்திரி அனைத்து உபகோயில் 1 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். பூஜை மற்றும் காவல் உபகோயில் 1 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 36,800 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். காவல் மலைக்கோயில் 2 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். காவல் உபகோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் 44 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 36,800 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். துப்புரவு பணியாளர் மலைக்கோயில் 57 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். துப்புரவு பணியாளர் உபகோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் 104 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 31,500 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு பணி, கால்நடை பராமரிப்பு பணி 2 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 31,500 ரூபாய். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். உதவி யானை மாவுத்தர் உபகோயில் 1 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபாய் 36,800 ரூபாய். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதில் கூடுதல் தகுதிகளும் வந்து கொடுத்துருக்காங்க. சுகாதார ஆய்வாளர் உபகோயில்கள் 1 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,600 ரூபாயிலிருந்து 1,12,800 ரூபாய். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலிப்பிடங்கள், அதுக்கடுத்து தொழில்நுட்ப காலிப்பிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலிப்பிடங்கள், உள்துறை காலிப்பிடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்ற துறை காலிடங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 296 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5/12/2024 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 8/1/2025. பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இதற்கான நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பதவியும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும். வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மேல் உரை மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நேர்முக தேர்வை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சொந்த செலவு தான் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வும் போது பார்த்தீங்கன்னா அசல் சான்றுகள் வந்து கொண்டு வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து இலவசமாக வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50 செலுத்தி விண்ணப்பத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுடன் அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா பணியிட வரிசை எண் மற்றும் எந்த போஸ்டிங்கிறது மென்ஷன் பண்ணிவிட்டு பின்னத்திற்கான விண்ணப்பம் தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் 624601 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 25 மதிப்பில் அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.